தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யாருன்னு கேட்கறதா இல்ல முதல்வர் படம் பண்ணுவாரான்னு கேட்கறதா எனக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. யாரு? தளபதி விஜயை பத்தி தான் கேட்கறேன். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா? ஆமா, இந்த எலெக்ஷன்ல நிக்க போறாராம்ல. இந்த எலெக்ஷன்லயா? யார் சொன்னது? ஏக்கம் கட்சியா மாறுது. ஏக்கம் எல்லாம் ரைட்டு. மக்கள் மனசை யார் மாத்துறது? பலர் சொல்லக்கூடியது ஓகே வரலாமே, வந்தா நல்லா இருக்குமேங்கிறது ஓட்டா மாறுமா? பயணத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் இந்த எம்பி எலெக்ஷனுக்கெல்லாம் அவர் வந்து போட்டி போடுவாருங்கிறதுலாம் வந்து அவரு தனியா இறங்கி இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறதா நான் நினைக்கல. பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சக்தி பக்கத்துல எட்டி ஆந்திரா பக்கமும் விஜய் பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்க எப்படி விஜயோ அதே மாதிரிதான் அங்க பவன் கல்யாண். அந்த மாதிரியான சூழல் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறது நல்லது. அவர் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைடா எல்லாருமே பேச ஆரம்பிச்சு. அவர் பேசினது உங்களுடைய கருத்து என்னவா சார்? இதே S.A. சந்திரசேகரன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேப் மாரின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அவர் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்களோடவோ இல்ல ஒரு பேரம் பேச்சுங்களெல்லாம் சேர்ந்துலாம் அந்த படத்தை அவர் உட்காந்து பாப்பாரா? அப்பெல்லாம் இவருக்கு அந்த அக்கறை எங்க போச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். வணக்கம் சார். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யாருன்னு கேட்கறதா இல்ல முதல்வர் படம் பண்ணுவாரான்னு கேட்கறதா எனக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. அதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்க சார். யாரை பத்தி சொல்றீங்க? தளபதி விஜயை பத்தி தான் கேட்கிறேன். விஜய் பத்தி கேட்கறீங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா? ஆமா, இந்த எலெக்ஷன்ல நிக்க போறாராம்ல. இந்த எலெக்ஷன்லயா? யார் சொன்னது? எல்லாம் அறிக்கையா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்சி, அதாவது ஏக்கம் கட்சியா மாறுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் வந்து இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது. 3 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல ஆல்ரெடி உள்ள ஏக்கத்தையே மாத்திடலாமே. ஆல்ரெடி உள்ள ஏக்கத்தை மாத்துற மாதிரி ஏக்கத்தையே கட்சியா மாத்தங்க. ஏக்கம் எல்லாம் ரைட்டு. மக்கள் மனசை யார் மாத்துறது? வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இது ஜனநாயக நாடு. யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாருனாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ட்டு வந்து நம்ம ஊர்ல பழமொழி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? விஜய் வந்து இப்பதான் வந்து ஒரு 300 கோடி 400 கோடியா சொல்லிக்கலாமா? நம்ம தாராளமா சொல்லிடுறேன் சார். 1000 கோடி போடுறாங்க. நம்ம 300 கோடி 400 கோடி வந்து தாண்டி ஒரு பெரிய ஒரு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 50 தொட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வயசை சொல்றேன் நானு. அதுதான் நானும் கேட்கிறேன். ஓகே, வந்து 60 65 வயசு, ஏன் நீங்க வந்து 70 வயசு வரைக்கும் கூட நீங்க நடிக்கலாம். இன்னும் வந்து பல கோடிகள் வந்து நீங்க சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு பொதுவா நான் என்னன்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு அரசியல் வர்றதுங்கிறது வந்து நான் வந்து ஒரு விமர்சன ரீதியா தான் நான் பார்ப்பேன். அதுக்கு எடுத்துக்காட்டு பேர் எல்லாம் சொல்லுவாங்களே சார். எடுத்துக்காட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே. இல்லைங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டாது. அது வந்து எனக்கு நான் பொதுவா அப்படியான ஒரு பார்வை வந்து நான் இது பண்றது இல்லை. நீங்க ஏதோ ஒரு பேசிக்கா வந்து ஒரு சில விஷயங்கள், நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை நோட்டு புக் கொடுக்குறோம், இல்ல வெள்ளம் வரும்போது அரிசி கொடுக்குறோம், அவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பாராட்டலாம். ஆனா சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்து நான் பெருசு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா அந்த காலகட்டம் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த மக்கள் மனநிலை வேற, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற, மக்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை அனுபவிச்சாங்க, அதனால அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுங்கிறது வந்து ஒரு விதமா இருந்தது. இன்னைக்கு அந்த சினிமா நடிகர்களை கொண்டாடக்கூடிய, அரசியலிலும் கொண்டாடக்கூடிய மனநிலை குறைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னு வச்சிங்களேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனும் இல்லை விஜயகாந்தும் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அவங்க பெற்றிருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் வந்து வெற்றி பெறாத ரீசன் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறனால கடந்ததுல நான் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடியும் எலெக்ஷன் தேர்தலையும் வந்து அவங்க அணி சார்பா மக்கள் நல கூட்டணிலாம் அவங்க அமைச்சாங்க. அப்போ நீங்க அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தா அப்பவே வந்து நடிகர்களை
அரசியலில் நம்ப மக்கள் தயாராக இல்லை அப்படின்றது தான் நான் என்னோட பார்வையா நான் முன்வைக்கிறேன். நான் புரியுது சார். ஆனா மக்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்கும் போதும் பலர் சொல்லக்கூடியது ஓகே வரலாமே, வந்தா நல்லா இருக்குமேங்கிறது ஓட்டா மாறுமா, வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இப்போ எல்லாருமே வந்து இப்போ வந்து நான் நிறைய சொல்லுவேன், நீங்க சினிமா ஒரு படத்தை தியேட்டர் படம் பார்த்துட்டு நீங்க வெளில வரவங்கிட்ட போய் மைக்கை நீட்டிங்கன்னா கூட வந்து ஒன்றும் சொல்லுவோம். நான் வந்து பல வருஷமா அதையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அது வந்து டிவிக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி பேசணும் போது எல்லாருமே பல விதமா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய் அரசியலுக்கு வரணும்னு அவர் நினைச்சாருன்னா வரட்டும். அது வந்து நம்ம வந்த பிறகுதான் அதை வந்து விமர்சிக்கணும் அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஆனால் சினிமாங்கிற இந்த அடையாளம், இந்த ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரு, இதை அரசியல் கட்சிக்காக மாத்தி அவரு எந்த லெவலுக்கு அதை கொண்டுட்டு போக முடியுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஏற்கனவே சில பல வதந்திகள், அவருடைய கட்சி சார்ந்த சில பல வதந்திகள் வந்து வதந்திகளா இல்ல தகவல்களான்னு தெரியாது. இப்ப எனக்கு என்னோட காதுக்கு வந்ததையும் ஆமா கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வதந்திகள் தான். ஏன்னா நேத்து ஆளாளுக்கு கட்சி பேர் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு குரூப், தமிழக முன்னேற்ற கழகம்னு ஒரு ஆரம்பிச்சு பல பேர் வந்து பல இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு உண்டான பாதையில தான் டிராவல் ஆரம்பிச்சுட்டாரு, பயணத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் இந்த எம்பி எலெக்ஷனுக்கெல்லாம் அவர் வந்து போட்டி போடுவாருங்கிறதுலாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு இல்ல வேணா கட்சி ஆரம்பிச்சுட்டு வேணா பண்ணலாம். பட் அவரு இது வந்து இறங்கி அவரு தனியா இறங்கி இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறதா நான் நினைக்கல. பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சக்தி அவரை இயக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன். அது வந்து அவரு எப்படி கொண்டுட்டு போறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்சு அவர் ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் விஜய் வந்து சினிமா சார்ந்து ஒரு அறிக்கைன்னு ஒண்ணு கொடுப்பாரு. அறிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் வெள்ளை பேப்பர்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி வெறும் வெள்ளை பேப்பர்ல, வெள்ளை பேப்பர்ல நம்ம நியூஸ் எழுதுவோம் இல்ல, என்று விஜய் சொன்னார் அப்படின்னு, அது மாதிரி தான் விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க சார்புலயே ஒரு வெள்ளை பேப்பர்ல வேற அவங்க பிஆர்ஓ யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணி அதுல சைன் இருக்காது ஒண்ணு இருக்காது இப்படிதான் போட்டு பண்ணுவானுங்க. எதுவுமே நீங்க ப்ராப்பரா வரட்டும். அவர் ப்ராப்பரா பண்ணி அவரு போன வருஷம் இந்த 10th 12th மார்க்குக்கு பசங்களுக்கு அவர் பரிசு கொடுக்கும் போதே வந்து அவர் வந்து இதை நோக்கிதான் போகிறார் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா அதுலயே பல குளறுபடிகள் அதுல நடந்ததா சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல தென் மாவட்டங்கள்ல போயிட்டு அங்க கொடுத்தாரு, அங்கேயே வந்து அவரை பார்த்துட்டு வந்து நீங்க கொடுத்த உதவி கூட தேவையில்லைங்க, போட்டோ எடுத்துட்டு போலான்ட்டு போறாங்க. சோ விஜய் வந்து நம்ம போற இடத்தெல்லாம் நமக்கு வந்து மக்கள் இப்படி கூட்டம் கூடுது அப்படின்னு அவர் வந்து நினைச்சாருன்னு வச்சுங்களேன், அது தவறுதலா முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாமே விமர்சிக்கிறதுக்கு இது ரொம்ப ஆரம்ப கட்டம் நான் நினைக்கிறேன். ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து நான் ஒரு ஆலோசனைன்னு நீங்க வச்சுக்கலாம், என்னன்னாலும் வச்சுக்கலாம். இங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த பல வருடங்களா அரசியலுக்கு வர போர் வரப்போதுன்னு சொல்லி அவங்க ரசிகர்களை வந்து ஏறக்குறைய ஒரு ஏமாற்ற மனநிலையில கடைசியா கொண்டு வந்துட்டு போதும்பா எனக்கு உடல்நிலைங்கிற ஒரு காரணத்தை சொன்னதால யாருமே ஒன்னும் சொல்ல முடியாம அவர் ஒதுங்கிட்டு அவர் பாட்டுன்னு கடகடன் படம் நடிச்சு 600 கோடி எல்லாம் தாண்டி அவர் போயிட்டு இருக்காரு அவரு. ஸோ இங்க கமலஹாசன் விஜயகாந்த் கொஞ்சம் அவரு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பக்கத்துல எட்டி ஆந்திரா பக்கமும் விஜய் பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்க எப்படி விஜயோ அதே மாதிரிதான் அங்க பவன் கல்யாண் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து போன தேர்தலில் அவரால் கூட வெற்றி பெற முடியாம போயிட்டு அவ்வளவு கூட்டம் கூடுது, எதுவுமே வந்து அது வெற்றியா வாக்குகளா மாறல. அந்த மாதிரியான சூழல் இதெல்லாம் அவர் பாத்துக்கிறது நல்லது, பார்த்துட்டு இறங்குறது நல்லது. கண்டிப்பா சார். ரீசெண்டா வந்து அவங்களுடைய அப்பா எஸ்ஏசி அவர் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைடா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அவர் பேசினது உங்களுடைய கருத்து என்னவா சார்? சார் அவர் பேசினதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதே எஸ்.ஏ. சந்திரசேகரன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேப் மாரின்னு ஒரு படம் கொடுத்தாரு. ஜெய் அதுல அவங்க எல்லாம் நடிச்சாங்க. அந்த படத்தெல்லாம் அவர் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்களோடவோ இல்ல ஒரு பேரம் பேச்சுங்களெல்லாம் சேர்ந்துலாம் அந்த படத்தை அவர் உட்காந்து பாப்பாரா? இல்ல இவரு விஜய ஆரம்ப காலகட்டங்கள்ல வச்சு இவர் எடுத்த படங்கள், பல படங்கள் சொல்லலாம், பல காட்சிகள் சொல்லலாம்.
அப்பெல்லாம் இவருக்கு அந்த அக்கறை எங்க போச்சுன்னு தான் நான் கேக்குறேன். இன்னைக்கு நீங்க வந்து லியோ படத்தை பத்தி தான் நம்ம ஓப்பனா இவரு லியோன்னு சொல்லல, லோகேஷ் கனகராஜன் சொல்லல. ஏன்னா அவர் சொன்ன கருத்தை வந்து அந்த படத்துல அந்த மதத்தை சேர்ந்தவங்க அவங்களே அவங்க பசங்களை வந்து நரபலி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னது இது லியோ தான் அப்படிங்கிறது ஊரடகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த படத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு இவர் சொல்றாரு. எஸ்எஸ்சி ஆரம்ப காலகட்டத்துல பல நல்ல படங்களை சமூக சிந்தனையுள்ள படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. சட்டமூர் இருட்டரை, ஆக்ஷன் படம் வந்தாலும் நான் சிகப்பு மனிதன், நீங்க எத்தனையோ படங்கள் அவரது பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு படங்கள் இருக்கு. நீதிக்கு தண்டனையில் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தின படம் அதெல்லாம். அப்படியேப்பட்ட படங்களையும் கொடுத்தாரு. அவரே பையனை வளர்க்கறதுக்காக அப்பவே எல்லாம் விமர்சிப்பாங்க. அவர் விஜயை எப்படி வளர்த்தாரு, அவர் வந்து விஜயை நம்பி மட்டுமே அவர் அப்ப ஆரம்ப கால படங்கள் எடுத்து அவர் வெற்றி பெறல. அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின்கள் மிக முக்கியமான காரணம். சங்கவி, சுவாதி, அப்புறம் வந்து யுவராணி, நிறைய பேர் நீங்க அதுல ஆரம்ப கால கட்டத்துல எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல நானும் ஒரு என்னோட இளம் வயதுன்னு வச்சுங்களேன். அப்போ நானும் அதுல வந்து பல படங்கள் நான் பார்க்கவே இல்லை, இன்னை வரைக்கும் பார்க்கல. நான் விஜயை நான் பார்க்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பூவே உனக்காகல தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவருடைய முதல் படம் 91 92 நினைக்கிறேன், நாளைய தீர்ப்பு. அப்போ போயிட்டு அப்போ வேற எதுவுமே இல்லை, படம் இல்லை, டைமுக்கு சும்மா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து அந்த படம். அதுக்கப்புறமா அவருடைய படங்கள் எதுவுமே நான் பார்க்கல. பூவே உனக்காக அப்புறம் தான் விஜய ஓகே இந்த படம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து தொடர்ந்து ஒரு பண்ண படங்கள் காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும், இப்படி பல படங்கள் வந்து நம்மளை அவரை ரசிக்க வச்சு வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா லியோ படம் வந்து எனக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது. ஹீரோட கேரக்டர் வந்து அவர் என்னதான் குடும்பம் குட்டின்னு பாத்துக்கிட்டா கூட நீங்க அந்த படம் ஃபுல்லா அது பிகினிங்ல இருந்தே சர்ச்சில தான் இருந்தது. புகைப்பிடிப்பது, குடிப்பது, எப்படி நீங்க வந்து மக்களுக்கு நல்லது சொல்லணும், கருத்து சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நீங்க முற்றிலுமா தவிர்க்கணும். அந்த படத்துல எடுத்துக்கிட்ட ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப ஓவர் வயலன்ஸ் தானே அந்த படம். அந்த ஒரு நரபலி இது எல்லாமே நீங்க ஏதோ ஒரு ஒரு ரொம்ப பெரிய விமர்சனமா கூட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்த திரும்ப நீங்க ஸ்டைலிஷா கொண்டு வர மாதிரி தான் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இப்போ எஸ்எஸ்சி லியோவை விமர்சிச்சதுல வந்து எந்த இதுவும் இல்லை. அவருடைய பார்வை, அவரு சொன்னாரு, அதுக்கப்புறம் போன் எடுக்கலன்னா வருத்தப்பட்டாரு. அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்துகிட்டே தான் இருக்கா சார்? இல்ல, அவரு வந்து அப்பாவை வந்து பார்த்தாரு, மீட் பண்ணாரு, போட்டோ எல்லாம் போடுறாரு. சரி, அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே வெளில தெரியாது. எப்பவுமே நான் ஒரு ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் லைஃப் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவரு இப்போ வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க, அப்போ அத மாதிரி இருந்ததுன்னா அவரு ஏன் லியோ படத்தை பத்தி விமர்சிச்சிருக்கணும் அவரு? அதுதான் கேட்கிறேன் நானுமே. ஏன்னா அதிகமா எந்த ஒரு விஷயமும் வைடா பேசிக்க மாட்டாங்க. அப்பப்போ வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. அக்கறை மகன் மேல இருக்கிற அக்கறை, மகனுக்கும் அப்பா மேல இருக்கக்கூடிய அக்கறை. ஏன்னா இப்ப நான் சொல்றேன், இப்ப விஜய் வந்து நான் மீடியா அந்த காலகட்டத்தில் விஜய் ரெகுலரா மீட் பண்ணியிருக்கேன் நான். இப்பெல்லாம் தான் அவர் யாரையுமே சந்திக்கிறது இல்லை. அவர் வளர்ந்த காலகட்டங்களில் ரெகுலரா அவர் எல்லா படத்துக்குமே மீட் பண்ணுவோம் மேக்சிமம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தன் மகன் விஜய் மீது, அவருடைய வளர்ச்சி மீது அதிக அக்கறை கொண்டவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுத்து அவர் அந்த நீங்க நம்ம சொன்ன அந்த ரசிகன் காலகட்டம்லாம் விட்டுருங்க, அந்த ரசிகன் அதெல்லாம் விட்டுட்டு விஜய் ஒரு பூவே உனக்காக அப்புறம் அவர் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னு ரொம்ப 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 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேமிலி ஓரியன்டான படங்கள் தான் அதில் அதிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆக்ஷன் படமா இருந்தா கூட பாத்தீங்கன்னா பேஸ்ல அண்டர் கரண்ட்ல வந்து அந்த ஒரு எமோஷன் இருக்கும் அவருடைய படங்கள்ல. அப்படிதான் வந்து அவர் வந்து சொல்ல போனா ஒவ்வொரு ஹீரோவுக்குமே இது மாதிரி அப்பா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். விஜய் அப்பா இல்லாம விஜய் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு ஆதங்கத்துல கூட பேசியிருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் இப்படி நம்ம பையனை இப்படி வேற ஒரு ரூட்ல இழுத்துட்டு போறாரோன்ற வருத்தத்துல இருக்கலாம். ஏன்னா அதுல விஜய் பண்ண கொலைகள் லிஸ்ட் எல்லாம் எத்தனைன்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணவும் முடியாது. ஆமா, அப்படி ஒரு விஷயம் இப்படி போகணுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருக்கிறான். இல்ல அவரே நேரடியா இது மேடையில வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இதுதான். இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யாருக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ யூடியூபுக்கும் சேனல்களுக்கு மீடியாக்களுக்கு கண்டென்ட் அதுவே அவரே சொல்லிட்டாரு. நான் எது பேசினாலும் ஒரு கண்டென்ட் ஒரு செய்தி வந்துடும், அவங்களும் அதுக்கு ஒரு கதையை வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு கதையில சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க.
நேரடியா விமர்சிச்சாரு, இருந்தாலும் பப்ளிக்கா அவர் சொல்றாரு. ஸோ இப்போ அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்லயே கூட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நம்ம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்ல முடியல, வேற யாரோ கூட பிறந்தவங்க கிட்ட நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், அப்படியாவது அவங்க காதுக்கு போட்டுமேன்ட்டு, இப்படி ஏன்னா பேசுனா இப்படியாவது விஜய் காதுக்கு போகட்டுமே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. ஓகே, அவரும் இதுக்கப்புறம் மாத்திடுவாரு, ஏதோ ஒண்ணு இல்ல இது மாதிரி படம் பண்ண வேண்டாம், நம்ம அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா. ஆனால் எஸ்ஏசி லியோ படத்தை விமர்சிச்ச, லியோ படத்தை பத்தி அவர் சொன்ன அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அந்த லோகேஷ் கனகராஜே ஒத்துக்கிட்டாரு செகண்ட் ஹாஃப்ல, இந்த மாதிரி அப்புறமா எல்லாருமே வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அதை மாத்தி இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் பெருவாரியான விமர்சனங்கள்ல வந்த ஒரு கருத்தா இருந்தது. அதை இவரும் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் திரும்ப போன் கூட பண்ணல, அவருக்கு பேசிட்டே இருக்கும்போது பாதையில வச்சுட்டாருன்னு சொன்னாரு இல்லையா. ஒரு மூத்த இயக்குனருங்கிற அடிப்படையில ஒரு குறைந்தபட்ச மரியாதையா அவர் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து இப்பதான் வந்திருக்கீங்க, ஒரு 4 படம் தான் பண்ணிருக்கீங்க, அந்த ஒரு மரியாதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட என்ன இருக்கு, கூடுதலா ஒரு நிமிஷம் இல்ல சார் இந்த படம் வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு மேல உங்க மகன் இந்த இதுதான் வேணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே. சொல்லிட்டு போயிட்டு இருந்தாருன்னா இப்ப இவரு இப்படி பேசி இருந்திருக்க மாட்டாரு இல்ல. கண்டிப்பா அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும், இவ்வளவு நாள் இண்டஸ்ட்ரியில இருக்கும். கரெக்டுங்க. இவரு இப்ப என்ன சொல்றாரு, 5 நாளைக்கு முன்னாடி பாத்தங்கிறாரு. 5 நாளைக்கு முன்னாடி நீங்க இதுனா நீங்க 5 நாளைக்கு முன்னாடி எப்படி நீங்க மாத்த முடியும்? அப்ப கூட ஆமா கதையே இல்ல, நீங்க மாத்தணும், எவ்வளவு மாத்தணும், திரும்ப என்ன ரீஷூட்டா போக முடியும்? அது வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே கிடையாது. அது புரியுது. அது ஏதோ ஒரு ரீசனுக்கு பேசியிருக்காரு, ரைட். நமக்கு ஒரு 4 நாளுக்கு நமக்கு 5 நாளுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி இதை பத்தி லோகேஷ் கனகராஜ்ல இருந்து விஜய்ல இருந்து எஸ்எஸ்சில இருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் கிடைக்கிறதுல பேசுறதுக்குன்ட்டு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் திரும்ப திரும்ப அதேதான் சொல்லணும். கேப் மாதிரிலாம் ரொம்ப உதாரணம் சொன்னீங்க, ரொம்ப அழகான. அதுதான் சொல்றேன், இந்த வயசுல வந்து நீங்க கேப் மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறந்து போச்சு. கேப் மாதிரி படமா, பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ண, இவர் பேசணும்னு நான் வேற ஒரு நியூஸ்க்காக ரெஃபரன்ஸ் எடுக்க போயிட்டு ட்ரெய்லரை போட்டு பார்த்தேன். ஆஹா, நல்ல குடும்பங்கள் கொண்டாடுற வந்து ஒரு இத்தனை வயசுல இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காருன்ட்டு அது நம்ம சொன்னா இன்னும் இதுவாயிடும். அப்போ நீங்க என்ன படம் எடுத்தீங்க 3 வருஷம் முன்னாடி? அப்ப எந்த ஜெனரேஷனுக்காக என்ன மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்க? அப்ப அதுல அந்த படத்துல என்ன நல்ல விஷயம்? நீங்க நல்ல விஷயம் கூட இருக்கட்டுங்க, ரைட்டுங்க, அந்த படம் ஏ சர்டிபிகேட் படம். அவர் அந்த படத்தை பத்தி உட்காந்து இப்ப நான் கேட்கிறேன், அந்த படத்தை பத்தி 1 மணி நேரம் நான் திரும்பவும் அந்த படம் எனக்கு மறந்து போச்சு பார்த்தது. அந்த படம் என்ன பார்த்தேன், முழுசா உட்காந்தாது பார்த்தோமா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் ஒரு படம் கூட மிஸ் பண்ண மாட்டேன், தமிழ் படம் எல்லாத்தையுமே பாத்துருவேன். திரும்ப நான் வேணா கூட அந்த படத்தை திரும்ப எங்கன்னா ஓடிடில இருக்கான்னு தெரியல செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த படத்தை பத்தி அவர் வந்து உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஆனாலும் அவர் பேசுவாரா, கேப் மாதிரி பத்தி பேசுவாரா, எதற்காக இந்த படம் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. அது எப்போ எடுத்திருந்தா, நீங்க ரசிகன் காலகட்டம்னா கூட ஓகே ரைட், அந்த காலகட்டம் பையன் வளர்ச்சி ஏதோ ஒன்று ரீசன் ரைட் ஓகே. அப்ப இப்போ ஒரு 4 வருஷம் 2018 நினைக்கிறேன் அந்த படம் வந்தது, 18-19 பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி. இல்ல ஜெய் பேசுறாரு பேசல, ஏதோ ஒண்ணு நடிக்கணும்னு நடிச்சிருப்பாரு. இப்போ வந்து நமக்கு ஒரு விஜய் அப்பா டைரக்ஷன்ல நம்ம படம் பண்றோம் அப்படின்ட்டு வெளியில நம்ம ரொம்ப கொண்டுட்டு போய் சேர்ப்போங்கிறதுக்கு அந்த படத்தை பத்தி இவர் எவ்வளவு பேசுறாரு. இப்போ நம்ம என்ன மாதிரி படம் எடுக்கிறோங்கிறத பொறுத்துதான் நாம அடுத்தவங்களை விமர்சிக்கணும். கண்டிப்பா இன்னைக்கோ நான் நல்லவனா இருந்தேன், இன்னைக்கு நான் நல்லவனா நம்ம இல்ல நான் அப்போ கெட்டவனா தான், நான் இன்னைக்கு நல்லவனா மாறிட்டேன், அதனால நான் எல்லாத்தையும் விமர்சிப்பணும். நம்ம வந்து பொது வாழ்க்கையில நம்ம அப்படி விமர்சிக்க முடியாது. இது சினிமா வாழ்க்கை. சினிமா வாழ்க்கையிலயும் நீங்க எப்போ கேப் மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்பதானே பண்ணிருக்கீங்க. ஆமா புரியுது சார். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து முதல்ல சொன்ன ஒரு விஷயத்த பார்க்க போனா அடுத்தது லைனா படமும் இருக்கு. ஸோ அதனால இப்ப இறங்குறது டவுட் தான். மேபி வேணா அடுத்த எலெக்ஷன்ல இறங்குவார் வரலாம். ஆசை யாரை விட்டுது? கண்டிப்பா மேஜை யாரை விட்டுது. புரியுது சார், ரொம்ப நன்றி சார். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.